Hello friends, welcome to லுக்ஷிகா சமையல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா சங்க்ஸ் பிரியாணி, மில் மேக்கர் பிரியாணியும் சொல்லலாம். இதுக்கு பிரியாணி மசாலா எதுவும் சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பாஸ்மதி அரிசி, மில் மேக்கர், வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, மிளகாய், பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகாய்த்தூள், தனியாய்த்தூள், கரம் மசாலா, எண்ணெய், நெய், உப்பு. இதோட டேஸ்ட் மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குங்க. நான் சொல்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் மில் மேக்கர் எடுத்துருக்கேன், இந்த கிண்ணம் ஃபுல்லாக. இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை 20 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். நான் இந்த கப்பில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக 200 கிராமுங்க ஒரு கப்பு. இப்போ இதில் 2 டம்ளர் எடுத்துக்கலாம். மொத்தம் 400 கிராமு, 2 கிளாஸ் அளவு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி 2 வாட்டி கழுவிட்டு வந்துடுங்க. ரொம்ப கழுவாதீங்க, அந்த பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர் இருக்காது. 2 வாட்டி போதும். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 6 சின்ன வெங்காயம் தோல் எடுத்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் 3 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, 2 துண்டு பட்டை. இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இது பொன்னிறமாகட்டும் வெங்காயம். இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, லைட்டாக கம்மி பண்ணிகிட்டே செய்யுங்க. அப்போ தான் இது அடி பிடிக்காமல் வரும். இப்போ அதில் நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணிடுறேன். பிரியாணிக்கெலாம் தக்காளி வெங்காயம் பெருசாகவே கட் பண்ணி போடுங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மில் மேக்கர் எடுத்து வச்சுருக்கோம்ல, பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சோம்ல, அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறி இருக்குது. இப்போ தக்காளியே நல்லா வதங்கி இருக்குது. இப்போ இதில் நம்ம மில் மேக்கர் ஆட் பண்ணிடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு. நான் சால்ட்டு தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ இதில் நான் ஒரு சின்ன லெமன் எடுத்துருக்கேங்க, அதனால் ஒரு ஃபுல் லெமனை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய லெமன்னா 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தயிர் எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடலாம்.
நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ரேஷியோ வந்து 1க்கு 1.5 டம்ளர். நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரிசி ஒன்று கூட குலையாமல் வரும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் இப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மில் மேக்கரில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியை ஆட் பண்ணிடலாம். ஊற வச்ச அரிசியை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போது ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுடலாங்க. ஒரு விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் இறங்குனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சோயா பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. அரிசியெல்லாம் பாருங்கள் உடையவே இல்லை. அளவு நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க, சூப்பராக வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சோயா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.